ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட்நெட் சேனல். இன்றைக்கி நாம் பாண்டியன் ஸ்டோர்ஸோட இன்றைக்கி எபிசோட் என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது கோமதி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ரொம்ப தூரம் எங்கேயோ நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இடையில மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பாண்டியன் வந்து பின்னாடியே போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இதுக்கு இடையில வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் பசங்கள்லாம் அம்மாவை காணோன்னு எல்லாம் தேட போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிடச்சிருவாங்க. ஸோ வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி சொல்லுவாங்க, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் பண்ண, எதுனாலும் பேசி தீர்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. கோமதி ஆனால் சொல்லுவாங்க, இல்லை நான் சொல்லி பார்த்தேன், யாருமே என் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல, அதனால தான் நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாண்டியன் சொல்லுவார், என்ன கால் ரொம்ப வலிக்குதா, இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது, பெரிய ஆள் மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்க அப்படின்ட்டு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக பாண்டியன் பேசாமல் இருப்பார். அதனால தான் இவங்க கோமதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க பையன் கேட்பாங்க, கடைசி பையன், பரவாயில்லம்மா, கதிர் சொல்லுவார், அம்மா எப்படிம்மா இப்போ சமாதானம் ஆயிட்டியா, இப்போ உன் மனசு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மருமகள் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்களாம் ரொம்ப கவலைப்பட்டோம் நீங்கள் இல்லை அப்படின்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கோமதி சொல்லுவாங்க, நான் என் பெத்த பிள்ளைங்கள யாருமே கவலைப்படலை, நான் என்னை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க, நான் இல்லை அப்படின்னோன்னே இது செய்ய முடியாது, இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, என்னம்மா எங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, துணிமணிலாம் வாங்க தெரியாது அப்படின்னு வந்து அரசி சொல்கிறா, சாப்பாடு தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நல்ல சாப்பாடு. இதெல்லாம் கேட்கும்போது நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் அவங்க மருமக 2 பேருமே இருப்பாங்க, ராஜியும் மீனாவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து நீங்கள் இல்லைன்னொன்னே ஃபீல் தான் பண்ணோம், இப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே வந்தாலும் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, உங்கள் அண்ணங்க 2 பேரும் தான் அங்கே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து நீயும் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கோமதி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தேன், யாருமே என் பேச்சு கேட்கல, இவரும் என் கூட சண்டை போட்டே இருந்தார், அதுவும் இவ்வளோ நாளாக பேசாமல் வேற இருந்தார், அதனால தான் டென்ஷன் ஆகி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அத்தை வாங்க, உங்களுக்கு நான் கால் அமுத்தி விடவா, கையமுத்தி விடவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. இல்லை வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அங்கே போனோன்னே கோமதி உட்காந்துருப்பாங்க. அப்போது இளவரசி வருவாங்க. அரசி வந்துட்டு கேட்டுட்ருப்பாங்க, அம்மா நேற்று நீ இல்லைன்னொன்னே ஒரு ஆண்டி வந்தாங்க, வந்து ரேஷன் கார்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், அதனால தான் பீரோலாம் கலைஞ்சு கிடக்கா, ஏன் இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரேஷன் கார்டு எங்கே வச்சேனே தெரிலம்மா, நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை, நீ இல்லைன்னா அவ்வளோதாம்மா, வீடே 2,000ம்மா, என்ன பண்ணுறது, எந்த பொருள் எங்கே இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது, நீ மட்டும் வராமல் இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக பாண்டியன் வருவார். பாண்டியன் வந்து சொல்லுவார், கால் வலிக்குதா, ஏன் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணுற, இப்போ நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க, வழியில் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிட்டு பிபி லோவாகி மயக்கம் போட்டு விழுந்திருந்தேன்னா என்ன ஆகிறது, யார் உன்னை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்னங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.